ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபுக்கு சென்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அருமையான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சேமியா உப்புமா, ரவை உப்புமா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அரிசி உப்புமாங்க. இப்போ எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. உடைத்த புழுங்கல் அரிசி 1/4 படி, கடலைப்பருப்பு 1 கப்பு, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு 1 ஸ்பூனு, பட்டை வத்தல் 5, சால்ட்டு தேவையான அளவு, மிளகு தேவையான அளவு, காரத்திற்கேற்ப, ஆயிலும் தேவையான அளவுங்க. இந்த அரிசி உப்புமா பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்துலேருந்தே இருக்குங்க. நம்ம தான் எப்போ பாரு சேமியா உப்புமா, ரவை உப்புமாவே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த 1/4 படி அரிசியை கழுவிடலாங்க. நான் உடச்சி குருணையாக எடுத்து வச்சுருக்கேன். உப்புமாவுக்கு குருணை தாங்க பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் குருணையாக யூஸ் பண்ணுங்கள். இந்த உப்புமா பச்சரிசியில் தாங்க பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சரிசி சாப்பிட்டு பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. எடுத்து மிக்சியில் ஒரே ஒரு சுற்றிடுங்க. இப்போ மண் பாத்திரத்தை வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. மண் பாத்திரம் காஞ்சதும் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு. தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் பட்டு பட்டுன்னு வெடிக்கும்ல, அந்த கடுகை போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு உளுந்தை போட்டுடலாங்க. உளுந்து பொன்னிறமானதும் எடுத்து வச்ச கடலைப்பருப்பு போட போகிறோங்க. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நான் 1 கப்பு எடுத்திருக்கேங்க. கடலைப்பருப்பு தான் அந்த உப்புமாவுக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். நம்மளுக்கு மட்டும் ஒரு பேர் தாங்க. ஆனால் அந்த காய்ந்த மிளகாய், வரமிளகாய், பட்டை வத்தல்னு இதுக்கு நிறைய பேர் உண்டுங்க. இப்போ செக்கச்செவந்த வரமிளகாயை போட்டுட்டு நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம் போட்டுடலாம். சீரகம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க. சீரகம் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் சீர்படுத்துங்க. அதனால தான் அதுக்கு பேர் சீரகங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் எல்லா சமையலில் நீங்கள் சீரகத்தை கண்டிப்பாக சேருங்க. ஓகே, எல்லாமே ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. தண்ணி மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க. நான் அதில் தான் அரிசி எடுத்தேன். நீங்கள் எதில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த அளவே ஊற்றுங்க. இது பாத்திரன்றனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிருக்கேன். நீங்கள் இதே குக்கரில் வச்சிங்கன்னா 3 டம்ளர் தண்ணி போதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த உப்புமா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 50 மினிட்ஸ் தான் ஆகுங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கொதிக்க போகுது. இப்போ கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொதிக்கிறதுக்குள்ளே சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசியை கழுவி இதில் சேர்த்துடலாங்க. இந்த உப்புமாவை பார்த்திங்கன்னா நீங்கள் புழுங்கல் அரிசி, பச்சரிசி இல்லைன்னா குருணை, இந்த மாதிரி எதில் வேணாலும் பண்ணுங்கள். குருணை இருந்துச்சுன்னா கூட பெஸ்ட்டு தான். நான் குருணையில் தாங்க அன்றைக்கி பண்ணேன். வீட்டில் குருணை இல்லையே, அப்போ என்ன பண்ணுறதுலாம் யோசிக்காதீங்க. என்ன அரிசி இருக்கோ அதை எடுத்து மிக்சியில் ஒரே ஒரு சுற்றுனீங்கன்னா குருணை ரெடி ஆயிருங்க. ரொம்பையும் போட்டு அரைச்சிடக்கூடாது. அது ரொம்ப லைட்டாக சுற்றுனீங்கன்னா போதும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த அரிசியை திருகியில் உடச்சி தாங்க உப்புமா பண்ணுவாங்க. இப்போ தான் மிக்சி இருக்கே, நம்ம மிக்சிலே போட்டுடலாங்க. அதுக்காண்டி திருகியெல்லாம் நான் உங்களை எடுக்க சொல்லலை. இப்போ நம்ம அரிசி போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி பார்க்கும் போதே தெரியும், அப்படி ஒரு ஸ்மெல்லு வருங்க. வீடு ஃபுல்லாகவே கம்மன்னு ஒரு வாடை வரும். உங்கள் கூட பேசிக்கிட்டே பண்ணேன்ல பாருங்கள், தண்ணியெல்லாம் சீக்கிரமாகவே ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்படி யார் கூடயாவது பேசிக்கிட்டே பண்ணிங்களா இன்னும் சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், லைட்டாக தான் தண்ணியாக இருக்குது. நம்ம இதை ஆஃப் பண்ணோம்னா சரியாக இருக்குங்க. இந்த பதத்துக்கு வந்துடும். மண் பாத்திரம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹீட்டாக இருக்குங்க. ஒரு 1/2 ஹவர்னாலும் அதை வச்சாலும் அப்படியே ஹீட்டாக இருக்குது. நம்ம ஹாட் பாக்ஸ்லாம் மாற்றணுன்ற அவசியமும் கிடையாதுங்க. இல்லை மறுபடியும் ஹீட் பண்ணணும்னு அதுவும் கிடையாது. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு விட்டிங்கனாவே அது எல்லாமே தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிருங்க. மண் பாத்திரம் ஹீட்லேயே ட்ரை ஆயிரும். நம்ம உப்புமா காரமாக இருக்க பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு எடுத்துருக்கோம். அதை அம்மிக்கல்ல நல்லா இடித்து பார்த்திங்கன்னா அப்படியே அது மேலே போட்டு ஒரு கிண்டினிங்கன்னா நம்ம உப்புமா ரெடி ஆயிருங்க. நல்லா கிண்டி விடுங்க. நானே உங்கள் கூட பேசிக்கிட்டு இந்த உப்புமாவை கிண்டிட்டேன். அப்போ கண்டிப்பாக நீங்களும் இந்த உப்புமாவை செஞ்சுருவீங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அந்த சீரகம், மிளகு, பட்டை வத்தல் எல்லாத்தோடைய ஸ்மெல்லு அப்படி அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த அரிசி உப்புமாவை ட்ரை பண்ணுங்கள். உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. இது சேமியா உப்புமா, ரவை உப்புமா இல்லை, அரிசி உப்புமா. அதை மறந்துடாதீங்க. இன்றைக்கி மகளிர் தினன்றனால விஷ் பண்ணணும்னு எங்கள் பாப்பா ஆசைப்பட்டாங்க.
உமன்ஸ் டே. ஆர்த்தி பாப்பாவை பற்றி நம்ம எல்லாருமே நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். நீ பேசுறியாச்சே, பேசு, சொல்லு, என்ன சொல்லணும்? எல்லா குழந்தையும் சேஃபா வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மகளிர் தினம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. இந்த நியூஸை கேட்டதுலேருந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு. யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்பால் நம்ம எல்லாத்தையும் தப்பாகவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா குழந்தைங்களையும் சேஃபாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.